என் அன்பு குழந்தையே, இன்று அம்மா உனக்கு ஒரு முக்கிய செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த பிரத்யங்கரா ஒரு செய்தியினை உனக்கு தருகிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருக்கின்றாய். அதனால் அம்மா சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற காரணத்தை தெரிந்து கொண்டு நான் சொல்வதை நீ உடனடியாக செய்ய வேண்டும். என் பிள்ளையே, உன்னை நினைத்து ஒரு ஆண் அங்கே அழுது கொண்டிருக்கின்றார். என் தங்கமே, பொதுவாக பெண்கள் அதிகமாக அழுவார்கள். ஏனென்றால் அவர்களால் உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் ஆண்கள் எல்லா கஷ்டங்களையும் தனக்குள் அடக்கி அந்த அழுகையை வெளிக்காட்டாமல் இருந்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் எங்கே அழுதுவிட்டால் தம்முடைய பலகீனம் வெளியே வந்து விடுமோ, நம்மால் அடுத்தது எந்த விஷயத்தையும் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான். அவர்களுக்கு அழத் தெரியாது என்று கிடையாது, அழக்கூடாது என்கின்ற வைராக்கியத்தில் நம்மை நம்பி இருக்கின்றவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும். நாம் உடைந்து விட்டால் நம் குடும்பமே உடைந்து விடும் என்கின்ற எண்ணத்தில்தான் அவர்கள் கண்ணீரை அதிகமாக சிந்துவது கிடையாது. இதை எல்லாவற்றையும் மீறி உனக்காக ஒரு ஆண் அழுகிறார் என்றால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றதா? என் பிள்ளையே, உடனடியாக அவரின் அழுகையை நிறுத்திவிட வேண்டும் என்றுதானே தோன்றுகின்றது. நமக்காக எதற்கு இவர்கள் அழ வேண்டும்? நாம் அப்படி என்ன தவறு செய்து விட்டோம் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, இன்று இந்த பிரத்யங்கரா அதை உனக்கு நிச்சயமாக சொல்கின்றேன். நான் எதனால் இன்று இந்த பதிவினை உனக்கு கொண்டு வந்தேன் என்பதை நீ முழுமையாக கேட்டால் நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, ஒரு ஆண் அங்கே கண்ணீரை சிந்துகிறார் என்றால் நிச்சயமாக அந்த கண்ணீருக்கு பின்னால் மிக பெரிய வேதனை ஒன்று இருக்கின்றது. ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் இன்று கண்ணீராக அவர்களுக்கு வெளிப்பட்டிருக்கின்றது. என் தங்கமே, உனக்கு மிகவும் நெருக்கமானவராகத்தான் இருக்க முடியும். இல்லை என்றால் உனக்காக கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் அவர்களுக்கு என்ன வந்தது? நீ நன்றாக இருக்கிறாய் என்று கண்ணீர் சிந்தவில்லை. நீ முன்னேறுகிறாய் என்று நினைத்து வருந்தவில்லை. இவர்கள் உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையை எண்ணி வருந்திக் கொண்டிருக்கின்றார்கள். நீ படுகின்ற வேதனைகளை எல்லாம் கண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. ஏதோ ஒரு வகையில் உனக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள். ஆனால் அதையும் செய்ய முடியாமல் நிற்கின்றார்கள். என் பிள்ளையே, இப்பேற்பட்ட எண்ணத்தோடு யார் இருக்கின்றார் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார். உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அவர்கள் உன்னோடு அதனை பகிர்ந்து கொள்வதில்லை. உன்னிடத்தில் வந்து உனக்கு ஆறுதலையும் சொல்வதில்லை. ஆனால் இவை எல்லாவற்றையும் உனக்கு சொல்லாவிட்டாலும் உன்னை நினைத்து அதிகமான மனம் வேதனைப்படுகின்ற ஒருவர் என்றால் அது இவர் மட்டும்தான். என் பிள்ளையே, இந்த நேரத்தில் இந்த விஷயம் உனக்கு வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இத்தனை காலமும் ஒருவரை பற்றி நீ தவறாக எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். அவரை பற்றிய சரியான புரிதல்கள் இல்லாமல் நீ ஒதுக்கி வைத்திருக்கின்றாய். ஆனால் உண்மையான நிலை என்ன? அவருக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கும் இருக்கின்ற பந்தம் என்ன? எதனால் இத்தனை காலமும் அவரை நீ ஒதுக்கி வைத்தாய் என்பதனை எல்லாம் சற்று நீ சிந்திக்க வேண்டும். யாரென்று சொன்னால்தானே தாயே நாம் சிந்திக்க முடியும் என்று சொல்கின்றாய் அல்லவா? இதோ உன் அம்மா உனக்கு அவரை அடையாளம் காண்பிக்கின்றேன். என் பிள்ளையே, அவரினுடைய அடையாளம் உன்னிடத்தில் இருக்கின்றது. அவரினுடைய சாயல் உன்னிடத்தில் இருக்கின்றது. யாருடைய சாயல் உன்னிடத்தில் இருக்க முடியும்? என் பிள்ளையே, அது வேறு யாரும் கிடையாது, உன்னை பெற்ற தந்தைதான். ஒரு சிலருக்கு அந்த பாக்கியம் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கும். ஒரு சிலருக்கு
தந்தை என்கின்ற பாசம் கிடைக்காமல் போயிருக்கும். ஒரு சிலருக்கு தொட்டு உணரக்கூடிய இடத்தில் இருப்பார்கள். ஒரு சிலருக்கு காலம் முழுவதும் இனி காணவே முடியாது என்கின்ற இடத்திற்கு சென்றிருப்பார்கள். யாருக்காக இருந்தாலும் என் பிள்ளையே, எல்லோருக்குமே பொதுவான ஒரு விஷயம். என் தங்கமே, அன்று நீ வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுதெல்லாம் உன்னை கண்டு மனம் வேதனைப்பட்டவர் இவர் ஒருவர் மட்டும்தான். உன்னுடைய தாய் மற்றவர்களும் உனக்கு நேரடியாக ஆறுதலை சொன்னாலும் உன்னை தேற்றினாலும் இவர் எதையும் வெளிப்படுத்தாமல் கோபத்தை மட்டுமே வெளிப்படுத்தி உனக்கு ஆறுதலை கொடுக்காமல் இருந்தவர். ஆனால் மனதிற்குள் உன்னை பற்றிய கவலைகளை மட்டுமே அதிகமாக சுமந்தவர். அதிகமான கண்டிப்புக்கு உரியவர். உனக்கு அதிகமான கண்டிப்பினை கொடுத்து வளர்த்தவர். எங்கே உன்னிடத்தில் தானும் நல்லபடியாக பேசினால் உனக்கு வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பயம் போய்விடுமோ, நீ வாழ வேண்டும் என்று எண்ணாமல் போய்விடுவாயோ, தன்னுடைய நிழலிலேயே இருக்க வேண்டும் என்று நினைத்து விடுவாயோ என்கின்ற அச்சத்தில்தான் உன்னிடத்திலிருந்து எப்பொழுதுமே ஒரு நெருக்கமான சூழலை உருவாக்காமல் ஒரு இடைவெளியை கடைபிடித்து வந்தவர். இன்று உன்னை நினைத்து அழ காரணம் என்ன தெரியுமா? நீ வாழ்க்கையில் சந்திக்கின்ற சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றாய். நீ இந்த வாழ்க்கையை பற்றிய எல்லா விஷயங்களையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா அனுபவங்களும் உனக்கு தனிப்பட்ட முறையில் கிடைக்க வேண்டும். எந்த ஒரு உதவிக்கும் அவரிடத்தில் வந்து நிற்கக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை நாளும் இத்தனை விஷயங்களையும் செய்திருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது இன்று அதை பற்றி நீ சற்று கூட கவனத்தில் இல்லாமல் வாழ்க்கை கொடுத்த அனுபவ பாடங்களையும் மறந்துவிட்டு மேலும் மேலும் சில தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கை என்றால் என்னவென்று புரியாதது போல நடந்து கொண்டிருக்கின்றாய். நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற இந்த பாதை உன்னுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக மாற்றிவிடும் என்கின்ற பயம் அவருக்குள் இருக்கின்றது. அதனாலோ என்னவோ உனக்கு இந்த விஷயத்தை தெளிவாக எடுத்துச் சொல்லி உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றிவிட வேண்டும் என்று பலமுறை முயற்சி செய்தும் அது முடியவில்லை. உன் நிலை கண்டு கண்கள் கலங்குவதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. அம்மா, இத்தனையும் சொல்கின்றாய், இதற்கு நான் என்ன செய்ய முடியும்? என் வாழ்க்கைக்கு யாரும் உதவி செய்யவில்லை என்றால் நான் என் போக்கில் தானே சென்று கொண்டிருக்க முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் புரியும். என் தங்கமே, அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் உன்னிடத்தில் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீ நல்லபடியாக எல்லோரிடமும் பேச வேண்டும் என்று நினைப்பதனால் உன் தந்தையிடம் நீ உன் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் இனி சொல்லிப்பார். நிச்சயமாக உனக்கு உதவிகளை செய்ய அவர் தயாராக இருக்கின்றார். என் தங்கமே, ஒருவேளை உன் தந்தை உன்னிடத்தில் இல்லை என்றால் இந்த வாக்கினை கேட்டு வருந்தாதே. உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து இந்த பிரித்யங்கரா உன்னை வழிநடத்துவேன். உனக்கான நல்ல ஆறுதலை நான் கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எண்ணி வருந்துகின்ற உனக்கு இந்த வாழ்க்கை இது போன்று தருகின்ற சில அற்புதமான பொக்கிஷங்களையும் நீ கண்ணெடுத்து பார்க்க வேண்டும். அவர்கள் எப்படியும் நடந்து கொள்ளட்டும். நீ ஒரு பிள்ளையாக உன்னுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும். அவர்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அப்படி மட்டும் நீ கொடுத்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ யாரிடத்திலும் எந்த அவப்பெயரையும் எடுக்காமல் நல்லபடியாக முன்னேறி வருவாய். அம்மாவினுடைய வார்த்தைகள் உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இனியாவது நான் சொல்வது போல நடந்து உன் வாழ்க்கையில் உனக்காக இருக்கின்ற உறவுகளை உன்னோடு எப்பொழுதும் தக்க வைத்துக்கொள். யாரையும் உன்னை நினைத்து கண்ணீர் சிந்த விட்டு விடாதே.
என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.